அகஸ்தியர் விஸ்வாமித்திர முனிவரைப் போலவே மூவுலகிலும் புகழ்பெற்ற முனிவர். இமயமலை முதல் விந்திய மலை வரையில் உள்ள அறிவும் தவவன்மையும் ஒரு தட்டில் வைத்து அகஸ்திய முனிவர் ஒருவர் மட்டும் மறுதட்டில் அமர்ந்தால் அவருடைய பாரத்தினால் தென்தட்டு கீழே இறங்கிவிடும் என்று சொல்வார்கள். பார்வதி மகாதேவ விவாகத்தை பற்றி சொல்லப்படும் கதை அனைவருக்கும் தெரியும். எல்லா முனி சிரேஷ்டர்களும் கைலாசம் சென்று பூபாரம் அங்கே அதிகமாக போனபடியால் அகஸ்தியர் தெற்கே இருந்து கொண்டு பூமியின் நிலையை காத்தார் என்று சொல்லப்படுவது அகஸ்தியருடைய மகிமையை காட்டும். ஒரு காலத்தில் விந்திய மலை வளர்ந்து மிக உயர்ந்து கொண்டே போய் சூரியனுடைய தட்சிணாயன உத்தராயண போக்கை தடுப்பதாக பயந்து அகஸ்தியரை தேவர்கள் இறைஞ்சினார்கள் என்றும், முனிவர் விந்திய மலைக்கு எதிரில் நின்றபோது மலை தெண்டனிட்டு வணங்கிற்று என்றும், முனிவர் நீ என்றென்றைக்கும் இவ்வாறே குறையாமல் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார் என்றும், அதனால் விந்திய மலை மிக நீண்ட மலையாய் படுத்து கிடக்கிறது என்றும் சொல்வார்கள். வாதாபி, இல்வலன் என்கின்ற 2 அரக்கர்கள் ரிஷிகளை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். வாதாபி ஒரு வரம் பெற்றிருந்தான். அவன் உடல் எவ்வளவு வெட்டி துண்டு துண்டாக செய்யப்பட்டாலும் பிறகு ஒன்று சேர்ந்து உயிருடன் தோன்றும் என்கின்ற வரம் பெற்றிருந்தான். இல்வலன் ரிஷிகளை ஆசிரமத்திற்கு பிராமண வேஷம் தரித்து போவான். சுவாமி, என் இல்லத்திற்கு வந்து சிரார்த்த போஜனம் பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்பான். சாஸ்திர விதிப்படி இத்தகைய விண்ணப்பத்தை எந்த காரணம் கொண்டும் மறுக்கக்கூடாது. ரிஷிகள் போய் சிரார்த்தமும் போஜனமும் முடிந்த பிறகு திருப்தியா என்று இல்வலன் சிரார்த்த விதிப்படி கேட்பான். அவர்களும் வழக்கப்படி திருப்தி என்பார்கள். அப்போது இல்வலன், வாதாபி வெளியே வருவாய் என்பான். வாதாபி வஞ்சகமாக ஆட்டு உடல் தரித்து வெட்டி சமைக்கப்பட்டு சிரார்த்த போஜனத்துடன் பித்ருக்கள் திருப்திக்காக போஜனம் உண்டவர்களுடைய வயிற்றில் இருப்பான். இல்வலன் வா என்றதும் வயிற்றிலிருந்து வாதாபி அந்த பிராமணருடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து விடுவான். இம்மாதிரி பல ரிஷிகள் மாண்டார்கள். வாதாபி தான் அடைந்த வரத்தின் நிபந்தனைப்படி ஆயுதமின்றியும் எதிர் நின்று எதிர்க்காமலும் ரிஷிகளை இவ்விதமாக கொன்று வந்தான். ஒரு நாள் அகஸ்தியரை அந்த வஞ்ச முறையில் சிரார்த்தத்துக்கு இல்வலன் அழைத்தான். அவர்களுடைய சூழ்ச்சியின்படி வாதாபி அகஸ்தியருடைய வயிற்றுக்குள் சிரார்த்த போஜனத்துடன் மேஷ மாமிசங்களுடன் பிரவேசித்தான். அகஸ்தியருக்கு இது தெரியும். அவர் கணபதியை உபாசித்து அடைந்திருந்த சக்தியினால் அவனையும் ஜீரணித்து விட்டார். திருப்தியா என்று கேட்டான் இல்வலன். ஆஹா, திருப்தி என்றார் அகஸ்தியர். வாதாபி வெளியே வா என்றான் இல்வலன். அகஸ்தியர் சிரித்தார். வாதாபி ஜீரணமாய் போனானே என்றார். இதை கேட்ட இல்வலன், என் சகோதரன்